மூசா, எங்களை பின்தொடர்ந்து வந்தது போதும். மரியாதையாக போய்விடு, இல்லையேல் முடிவு விபரீதமாகிவிடும். பூச்சாண்டி காட்டாத ரசூல். காமாட்சி அக்கா மட்டும் நீ இப்ப விடலன்னா திரும்ப நீ பூதலோகத்துக்கு போக முடியாது. இங்கேயே உயிரை விட வேண்டி இருக்கும். உன்னால் முடிந்ததை செய். நான் இவளை பூதலோகம் கொண்டு செல்வதை உன்னால் தடுக்கவே முடியாது. சிறுவனே, அக்கிரமக்காரனே, மனித உருவில் இப்பூவிலகில் புகுந்துவிட்ட பூத பரம்பரையே, என் தவத்தை களைத்ததும் இல்லாமல் என்னையும் கொன்று விட்டாயே. இல்லை சுவாமி, இல்லை. நான் தெரியாமல் செய்தாலும் நீ செய்தது குற்றம் தானேடா மோசக்காரனே. நான் உன்னை சபிக்கிறேன். நீ என்னை கொன்ற பாவத்திற்காக உன் பூத சக்தி எல்லாம் இழந்து ஒரு சாதாரண மனிதனாக இங்கேயே வாழ்ந்து சாக கிடவாயாக. நாராயணா, டேய் மூசா, பொடிப்பயலே, இப்பொழுது நீ பூதம் அல்லடா, ஒரு சாதாரண மனிதன். இதோ இப்பொழுது இன்னும் ஒரு அதிர்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறேன். நாங்கள் அனைவரும் யார் தெரியுமா? மூசா, உன்னுடைய சக்தியை பறிப்பதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய நாடகம் இது. என்ன, உன்னுடைய சக்தியை பறிப்பதற்காக அநியாயமாக ஒரு முனிவருடைய உயிரை பலி கொடுக்க வேண்டியதாகிவிட்டது.
என்னப்பா நீ மட்டும் தனியா வர? காமாட்சி எங்க? ரசூல் என்ன ஆனா? எங்க கூட இருந்த சுப்பிரமணியன் லட்சுமி அம்மா கூட காணப்பா. மூசா என்னப்பா ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? சும்மா இருங்க அத்தை. மூசா என்ன நடந்துச்சு? ஏன் முகலாம் இப்படி வாடி இருக்கு? அம்மா நாம ஏமாந்துட்டோமா? நம்ம ஏமாந்துட்டோமா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. இந்த லக்ஷ்மி, காமாட்சி, சுப்பிரமணி இவங்க யாருமே உண்மையான மனுஷங்க கிடையாது. அவங்க எல்லாரும் மைதீனோட அமைச்சர்கள். என்னப்பா சொல்ற? அவங்க எல்லாம் மைதீனோட அமைச்சர்களா? அவங்க எதுக்காக இப்படி மனுஷங்க மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தினாங்க? எல்லாம் என்னோட சக்தியை அழிக்குதான்ப்பா. என்னது? உன் சக்திகளை அழிக்கவா? ஆமாமா. உன்னுடைய சக்திகளை அழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது மூசா. அதனாலதான் அவங்க மனுஷ ரூபத்துல வந்து இந்த கல்யாண நாடகத்தை நடத்தியிருக்காங்க. இந்த நாடகத்தோட கடைசி கட்டமா நான் ரசூலை துரத்திக்கிட்டு போனேன்னா அங்க நீ என்னை கொன்ற பாவத்திற்காக உன் பூத சக்தி எல்லாம் இழந்து ஒரு சாதாரண மனிதனாக இங்கேயே வாழ்ந்து சாக கிடவாயாக. உன்னுடைய சக்தியை பறிப்பதற்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய நாடகம் இது. இப்போ நான் எல்லா சக்திகளையும் இழந்து நிக்கிற ஒரு சாதாரண மனுஷன். ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களே. உனக்கு சக்தி எல்லாம் போயிடுச்சா? நீ சாதாரண மனுஷன் ஆயிட்டியா? ஐயோ நாங்க என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே மூசா. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க மூசா. ஐயோ அத்தை. மூசா மூசா. பாப்பா பாப்பா. என்ன சார் இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்துட்டீங்க? ஃபீவர் சிம்டம்ஸ் வந்தவொடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து பார்த்துருப்பேன்ல. ஆமாம் டாக்டர், வந்திருக்கலாம். வெறும் காய்ச்சல் தானேன்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். இப்போ என்னடானா குளிர் காய்ச்சலும் சேர்ந்து வந்து 4 நாளாக படுக்கையில் போட்டுடுச்சு. இப்போ போட்டிருக்கிற இன்ஜெக்ஷன்ல எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு 4 நாளா காய்ச்சலா? படுத்த படுக்கையா இருக்கிறானாம. இவன் எப்படி கணக்க கடத்திருக்க முடியும்? இந்தாங்க, இதுல எழுதியிருக்கிற டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. சரி, நாளைக்கு நான் மறுபடியும் வந்து பார்க்குறேன். மெதுவா, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே இன்ஸ்பெக்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர் எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லை. உட்காருங்க இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும்ப்பா. எனக்கு ஒரு 4 நாளாக ஜுரம் சார். படுத்த படுக்கையாக ஆக்கிடுச்சு. நானும் நல்லவனாக வாழ்ந்திருந்தா எனக்கும் கல்யாணம் ஆகி குடும்பம் புள்ள குட்டிங்க இருந்திருக்கும். இப்படி முடியாமல் படுத்த காலத்தில் ஒத்தாசைக்கும் ஆறுதலுக்கும் ஆள் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் கெட்டவனா வாழ்ந்து வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன் சார். ஆனால் நீங்கள் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருந்திட்டேன் சார். இப்போ வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் இந்த பழா போன சொசைட்டி என்னை பழையபடி தான் பார்க்குது. அதுக்காக நான் வெறுத்து போய் பழையபடி கிரிமினல் ஆக மாட்டேன் சார். இவங்கெல்லாம் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் சார். ஜெயிப்பேன் சார், ஜெயிப்பேன். ஆமாம் சார், கேட்க மறந்துட்டேன். நீங்கள் எங்கே சார் இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா இந்த பக்கம் வந்தேன்.
அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. அப்பாடா இப்பதான் உயிரே வந்திருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஆனா நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். புரியலையே ஜானி, நீ எதுக்கு என்ன தப்பா நினைச்ச? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் சொல்றேன் சார். சொல்லு. நான் நினைக்க மாட்டேன், சொல்லு. இல்ல அங்க திருட்டு இங்க திருட்டு கொலை நடந்துச்சுன்னு, ஆள் கடத்தல் அப்படி இப்படின்னு உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க முடியாதப்பா அதுலலாம் பழைய குற்றவாளிகளை பிடிச்சி போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இப்போ நான் பண்ணாத தப்புக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் சார். சாரி சார். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா. நீ திருந்தினியே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். எந்த கேஸ்லயும் உன்னை நான் போலி குற்றவாளியா சேர்க்க மாட்டேன். அந்த பழக்கமும் என்கிட்ட கிடையாது. வரட்டுமா? சரி சார். உடம்ப பாத்துக்குப்பா. தேங்க்ஸ் சார். சுவர் இருந்தாதான் சித்திரம். கோதண்டா, நீ ரொம்ப தண்டம். நான் சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பி உன் பொண்டாட்டிய நான் கடத்தினான்னு கேட்க வந்துட்டு கேட்காம போறியே, நீ பெரிய இழிச்சவாயா. எனக்கு வந்த காய்ச்சல் டூப்பு, அந்த டாக்டர் டூப்பு, போட்ட ஊசி டூப்பு, இந்த பிரிஸ்கிரிப்ஷன் டூப்பு, நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொன்னனே அது உன் டூப்பு தான். இதெல்லாம் நம்பின பாரு, அதுதான் என் டாப்பு டாப்பு. கோதண்டா, எங்களை பிடிச்சி உள்ள போட்டல, அதுக்கு பதிலுக்கு நாங்க ஏதாவது பண்ண வேணாம். அதுக்கு தான் இது. நீ இதே மன உளைச்சல்ல படுத்த படுக்கையாகணும். அங்க நான் வந்து உன்னை பார்த்து ஒரு பொக்கையை கொடுத்து கெட் வெல் சூன் சார்னு சொல்லணும். அத சொல்லணும். அது வரைக்கும் உன் பொண்டாட்டி எங்க கஸ்டடியில தான் இருப்பா. லெஃப்ட் ரைட்டுன்னு மார்ச் பாஸ் போட வேண்டிய இந்த கால்கள், திருடனையும் கொலைகாரனையும் கொள்ளக்காரனையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இந்த கால்கள் இன்னைக்கு தப்பு தப்பா இந்த தையல் மிஷினை மிதிச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் செஞ்ச தப்பு தான். என்னுடைய பேராசை. குறுக்கு வழியில பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த நிலைமையில இருக்கேன். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பாகவதண்டம், உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என் கீழே வேலை பார்த்த நீ இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலுக்கு வசந்திருக்க. அண்ணாண்ணா டிபார்ட்மெண்ட்லயே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சட்டம் படிச்சனா, அதை பணத்தை கொள்ளடிக்க யூஸ் பண்ணேன். ஆனா நீ மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த சட்டத்தை யூஸ் பண்ண கோதண்டம் யூஸ் பண்ண. நம்ம தொப்பியில் ஒரு சிம்பல் இருக்கே, அந்த சிம்பல்ல வாயுமையே வெல்லும்னு ஒரு வரி இருக்கு. அதை நாம் எல்லாரும் அவசியம் படிச்சே ஆகணும் கோதண்டம். மற்றவங்க படிக்கிறதுக்காக தலையில் இருக்குதோ என்னவோ, நாம் அதை படிக்கிறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. நம்ம கையால் தனத்தால் நம்ம காதலிச்ச பொண்ணு அடுத்தவனுக்கு மனைவியான பிறகும் அவளை நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக ஏங்குற மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்த போது இந்த யூனிஃபார்மை நான் மதிச்சதே இல்லை. ஆனால் இப்போ அந்த யூனிஃபார்மை நினச்சி ஏங்குறோம் கோதண்டம். இவ்வளோ ஏன் தோள்பட்டையில் இருக்கே அந்த ஸ்டார், அதை நான் மதிச்சதே இல்லை. ஆனால் இன்னைக்கு என் நிலைமை என்ன தெரியுமா? அந்த ஸ்டார் இருக்கிற யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு டிவி சீரியல்லாம் நடிக்க மாட்டோமோன்னு என் மனசு ஏங்குது கோதண்டம். சோ இவனுக்கும் கணக்கு கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப யார் தான் கடத்திருப்பாங்க? கோதண்டம், எனக்கு வேலை போன பிறகும் என்னை பார்க்க வீடு தேடி வந்திருக்கே, அது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் திருந்திட்டேன்றத நீ மனசார நம்புற இல்லை? அது போதும் கோதண்டம். எனக்கு அந்த நிம்மதி ஒன்று போதும். ஏதாவது சாப்பிட்றியா கோதண்டம்? வேணாம் சார், வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நான் போய் டீ வாங்கி வந்து தரட்டா சார்? கோதண்டம், நான் எப்பவுமே உங்க கோதண்டம் தான் சார். நீங்க என்ன வேலை வாங்கலாம் சார். யூ ஆர் கிரேட் கோதண்டம். எனக்கு ஒன்று வேலை வாங்க உரிமை இல்லை, ஆனால் ஒரு சின்ன உதவி செய்வியா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு இருக்கிற அந்தஸ்தை யூஸ் பண்ணி இந்த போலீஸ் யூனிஃபார்மை தைக்கிற கான்ட்ராக்ட் எனக்கு வாங்கி தர முடியுமா கோதண்டம்? அதை செஞ்சா காலம் பூரா உனக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன் கோதண்டம். பெருமாளே, ஐயா 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 ட்ரை பண்றேன் ஐயா, ட்ரை பண்றேன். செய்வேன்.
நீ செய்வே கோதண்டோம், நீ நல்லவன், நீ நிச்சயமா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா நான் வரையா. ஆ. டேய், நீ போலீஸ்னா நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன்டா. போலீஸ் என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியும். ஹலோ ஜானி, அந்த கோதண்டை எங்கேயும் வந்திருந்தா நல்லவன் மாதிரி நடிச்சு அவனை நம்ப வச்சு அவன் கழுத்தை அறுத்துட்டேன். யா!